எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பாலிட்டி டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து செப்பரேட்டாக பேட்ச் வந்து கேட்டிருந்தீங்க. ஹோல் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அது ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச். அதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு மட்டும் தனியாக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல் 10 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி, டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி இருக்கும். குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்காக பாலிட்டி டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இதில் வந்து 14 டெஸ்ட் வந்து கவர் ஆகும். இந்த 40 கொஸ்டின் எதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாலிட்டிலேருந்து உங்களுக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸில் 40 கொஸ்டின் வருது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 100 கொஸ்டின் இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வருது எக்ஸாமில் பாலிட்டிலேருந்து அப்படின்னா 40 கொஸ்டின் வருது. ஸோ 40 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, அதை வந்து எய்ம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் புக் வைஸாக தான் அது கவர் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் புக் இருக்குது. ஸ்டாண்டர்ட் புக்கும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த சிலபஸ் வைஸாக ஸ்கூல் புக் கம்பல்சரி படிக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக் கொஸ்டினும் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்கும், ஸ்கூல் புக் கொஸ்டினும் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ டாபிக் பாலிட்டி. ஸோ டெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி நடக்கும். இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம் எந்தெந்த யூனிட்டு எந்த பாடத்தை வந்து படிக்கணும் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அதை படிக்க வேண்டியது தான். ஸோ இப்படி ஒவ்வொரு மென்ஷன் பண்ணியிருக்கோம் எங்கெங்கே படிக்கணும் எந்தெந்த டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 14 டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் உட்பட ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 100 கொஸ்டின் இருக்கும். இந்த ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாலிட்டி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட்டு எப்படி நடக்கும் ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம். படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து 6th நியூ புக்கு, 8th நியூ புக்கு போட்டிருக்கோம். அப்புறம் ஓல்டு புக்கில் வந்து 7th புக் இருக்கு இல்லையா, 11th புக்கு. ஸோ இந்த புக் லிங்க்லாம் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டுக்கு லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் வாட்ஸ்அப் குரூப்பில். 8 PM டெஸ்ட் லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க் மறுநாள் 8 PM வரைக்கும் 24 ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும். முதல் 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிடிஎஃப்பும் கொடுப்போம். பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் ஆன்சர் கீ இருக்கும். ஸோ எகைன் நீங்கள் ஃபியூச்சரில் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுத்து சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 250. ஸோ ஒன்லி 250 தான் ஃபீஸு. இது எப்படி பே பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இது வந்து பாலிட்டி பேட்ச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, INM, அதாவது மொத்தமாக யூனிட் 6 இருக்கு இல்லையா, யூனிட் 6 அப்புறம் ஹிஸ்ட்ரி, INM இதுதான் ஒரே யூனிட்டாக சேர்த்துட்டாங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே ஏப்ரல் 10ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கும் ஃபீஸு 250 தான். ஸோ பாருங்கள், இப்போது ஹிஸ்ட்ரி INMலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1ல் ஒரு 25 கொஷின்ஸ் வந்து கவர் ஆகுது. யூனிட் 6லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 40 கொஷின் கவர் ஆகுது. ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு 65 கொஷின் வந்து கவர் ஆகிற மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரிக்கும் INMக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது பாலிட்டி பேட்ச், அதுக்கு ஃபீஸ் 250. இப்போ ஹிஸ்ட்ரி INM இதுக்கும் அதே 250 தான். இதில் பார்த்தீங்கன்னா 65 கொஷின் கவர் ஆகுது. அதில் 40 கொஷின் வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இதில் எவ்வளோ டெஸ்ட் இருக்குது அப்படின்னா 17 டெஸ்ட்டு வந்து இதில் இருக்கும். ஷெட்யூல் உங்களுக்கு என்ன, அதாவது சிலபஸ் இருக்கு இல்லையா, சிலபஸில் எந்த டாபிக் அது எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். என்ன டாபிக் அது எங்கே கவர் ஆகுது. அந்த இந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷெட்யூல் வைஸாக தான் டெஸ்ட் நடக்கும். அதே மாதிரி பாலிட்டிக்ஸ் சொன்ன மாதிரியே புக் லிங்க் கொடுப்போம், டெஸ்ட்டுக்கு லிங்க் கொடுப்போம், பிடிஎஃப் கொடுப்போம். அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ ஜூன் 10ஆம் தேதியோட இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து முடியும். அதே மாதிரி அதுவும் ஜூன் 5ஆம் தேதிக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 250. அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபி நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது எக்கனாமி டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. எக்கனாமி மட்டும் தனியாக படிக்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா எக்கனாமி டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறானோ அதுக்கான ஃபீஸும் 250 தான். ஸோ இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம். ஸோ இந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி. ஏப்ரல் 8க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஹோல் பேட்ச் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஏப்ரல் 5ஆம் தேதி ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் வந்து 999. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம்.
இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.